மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் நரேந்திர மோடி. குடியரசுத் தலைவரை நேரில் சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் நரேந்திர மோடி. தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்களின் ஆதரவு கடிதத்தையும் குடியரசுத் தலைவரிடம் வழங்கினார் நரேந்திர மோடி. என்டிஏ நாடாளுமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து உரிமை கோரினார் நரேந்திர மோடி. மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் நரேந்திர மோடி. இது தொடர்பான மேலும் விவரங்களோடு நமது செய்தியாளர் ராஜேஷ் இணைகிறார். வணக்கம் ராஜேஷ், மேலும் விவரம். வணக்கம். பிரதமர் மோடி தற்போது குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு வந்திருக்கின்றார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் ஜனாதிபதி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களை சந்தித்து தற்போது ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோரியிருக்கின்றார். தொடர்ச்சியாக மூன்றாவது முறை ஆட்சி அமைப்பதற்கான அந்த உரிமையை அவர் கோரியிருக்கின்றார். தன்னுடைய எம்பிக்களின் ஆதரவு கடிதத்தையும் கையில் கொண்டு வந்து கொடுத்திருக்கின்றார். முன்னதாக ஆதரவு கடிதத்தோடு பூங்கொத்தும் கொடுத்து அவர் இந்த கடிதத்தினை கொடுத்திருக்கின்றார். பிரதமராக பதவி ஏற்பதற்காக அந்த உரிமை கோருவதற்காக வந்திருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடியை பூங்கொத்து கொடுத்து குடியரசுத் தலைவரும் வரவேற்றார். தற்போது அவர்கள் அந்த உரிமை கோருவதற்கான அந்த நிகழ்விலே பிரதமர் நரேந்திர மோடி குடியரசுத் தலைவருடன் பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு வருகின்றார். வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி அளவில் இந்த நிகழ்ச்சியை பிரம்மாண்டமாக டெல்லியிலே நடத்த திட்டமிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த நிகழ்வில் உடன் யார் யார் அமைச்சர்கள் பங்கேற்கிறார்கள் என்ற பட்டியலும் இன்றைய தினம் குடியரசுத் தலைவரிடம் அதுக்கு முன்னமாக பேசப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையிலே இந்தியா முழுவதும் இருந்து ஆளும் தரப்பு, அதாவது பாஜகவை மட்டும் இல்லாமல் எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் முதலமைச்சர்கள், துணை அமைச்சர்கள், துணை முதலமைச்சர்கள் உள்ளிட்ட பலரும் அழைக்கப்படுவார்கள். கடந்த முறை கூட காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திருமதி சோனியா காந்தி, அதே போல ராகுல் காந்தி உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள், முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உள்ளிட்ட பலரும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களும் வந்திருந்து முதல் வரிசையிலே அவர்களுக்கு இடம் ஒதுக்கப்பட்டு நிகழ்ச்சி முழுவதும் அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். எனவே அது போலவே இந்த முறையும் எதிர்கட்சி சார்ந்தவர்களுக்கும் கூட சேர்த்து அழைப்பு விடுக்க என்டிஏ கூட்டணி முடிவு செய்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. குடியரசுத் தலைவரை நேரில் சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோரக்கூடிய அந்த காட்சியை தற்போது நாம் திரையிலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிரதமர் நரேந்திர மோடி டெல்லியில் இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு வந்திருக்கின்றார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை நேரில் சந்தித்து தற்போது தன்னுடைய ஆதரவு கடிதத்தை கொடுத்திருக்கின்றார். முன்னதாக பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்றாலும் அவர்களுடைய கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய எம்பிக்கள் மற்றும் சுயேட்சை எம்பிக்களுடைய எண்ணிக்கையை சேர்க்கும் போது 300 எம்பிக்கள் வரக்கூடிய நிலையிலே அதற்கான ஒப்புதல், அதாவது அந்த எம்பிக்களிடமிருந்து ஆதரவு கடிதம் என்பது பெறப்பட்டு தற்போது அவை குடியரசுத் தலைவரிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் பெரும்பான்மை பெற்று தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கின்றது. தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவராக பிரதமர் மோடியே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இன்றைய தினம் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய எம்பிக்கள் கூட்டத்தில் கூட பிரதமர் நரேந்திர மோடி தற்போது குடியரசுத் தலைவர் மாளிகை வந்திருக்கின்றார். ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோரியிருக்கின்றார். அதாவது பரபரப்பாக நாடாளுமன்ற தேர்தல்கள் நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய நிலையிலே 7 கட்டமாக இந்த தேர்தல் நடத்தப்பட்டு அவை முடிந்து அந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளும் வெளியாகி இருக்கின்றது. அந்த தேர்தல் முடிவுகளுடைய அடிப்படையிலே பெரும்பான்மை எந்த கட்சிக்கும் கிடைக்காத நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி, பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தங்கள் தரப்பில் இருக்கக்கூடிய ஆதரவை தற்போது நிரூபித்து அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கான உரிமையை கோர வந்திருக்கிறார்கள். குறிப்பாக பாஜகவினுடைய அந்த நாடாளுமன்ற குழு தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய எம்பிக்களின் ஆதரவு கடிதத்தை கொண்டு வந்து குடியரசுத் தலைவரிடம் கொடுத்திருக்கின்றார். நாளை மறுதினம் பதவியேற்பு விழா நடத்தப்பட இருக்கின்றது. அதாவது 9ஆம் தேதி மாலை 6 மணிக்கு இந்த பதவியேற்பு விழா நடைபெற இருக்கின்றது. இந்திய வரலாற்றில் 3 முறை ஒரே நபர் பதவி ஏற்பது இது 2வது முறை. பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் தொடர்ந்து 3 முறை பிரதமராக இருந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்ததாக பிரதமர் நரேந்திர மோடி தற்போது 3வது முறையாக பதவியேற்க இருக்கின்றார். முன்னதாக 17வது மக்களவையினுடைய அந்த பதவியை ராஜினாமா செய்து உடன் அந்த அமைச்சரவையும் ராஜினாமா செய்யப்பட்டது. இருந்தாலும் தற்போது காப்பந்து பிரதமராக அவரை தொடர்ந்து இருக்க குடியரசுத் தலைவர் அறிவுறுத்தியதன் பேரில்
தொடர்ந்து அவர் காற்பந்து பிரதமராக இருந்து வருகின்றார். இந்த சூழ்நிலையில் நாளை மறுநாள் அவர் அதிகாரப்பூர்வமாக பிரதமராக பதவியேற்க இருக்கின்றார். அவரோடு சேர்ந்து பல எம்பிக்களும் அமைச்சர்களாக பதவியேற்க இருக்கின்றார்கள். தற்போது கேபினெட் அந்தஸ்திலே 29 அமைச்சர்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே மேற்கொண்டு சில அமைச்சர்கள் சேர்க்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குமா அல்லது இந்த அமைச்சர்கள் எண்ணிக்கை குறையுமா என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அதே நேரத்திலே கூட்டணிக்கு இந்த முறை கொடுக்க வேண்டிய கட்டாயமும் இருப்பதனாலே அந்த எண்ணிக்கையிலே குறைவதற்கான வாய்ப்பு இல்லை என்றும் அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். முக்கியமான சில கேபினெட் அமைச்சர் பதவிகளை கைப்பற்ற வேண்டும் என தொடர்ந்து கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள், குறிப்பாக நிதிஷ்குமார், அதே போல தெலுங்கு தேசம் கட்சியினுடைய சந்திரபாபு நாயுடு உள்ளிட்டவரெல்லாம் தொடர்ந்து காய்களை நகர்த்தி வரக்கூடிய சூழ்நிலையில் பாஜக முக்கியமான துறைகளாக இருக்கக்கூடிய உள்துறை, நிதித்துறை, பாதுகாப்புத்துறை போன்றவற்றை எல்லாம் தங்கள் வசம் வைத்துக் கொள்வது எனவும் சபாநாயகர் உள்ளிட்ட முக்கிய பொறுப்புகளையும் தங்கள் வசமே வைத்துக் கொள்ள திட்டமிட்டிருக்கிறது. எனவே இந்த சூழ்நிலையில் நாளை மறுநாள் அமைச்சர் அதாவது பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் பதவியேற்பு விழா நடைபெற இருக்கின்றது. இந்தியா முழுவதும் இருந்து பல்வேறு கட்சிகளை சார்ந்த தலைவர்கள், முதலமைச்சர்கள், துணை முதலமைச்சர்கள் உள்ளிட்ட பலரும் இதுல பங்கேற்க இருக்கின்றார்கள். இந்த நிகழ்வை உலகம் முழுவதும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இந்தியா போன்ற ஒரு பெரிய நாட்டினுடைய பிரதமராக யார் வருகிறார், ஒவ்வொரு பிரதமரை பொறுத்தும் அந்த அரசியல் நிகழ்வுகள் ஒவ்வொரு விதமாக இருக்கும். எனவே இந்தியாவினுடைய அடுத்த பிரதமர் யார் என்பதை உலக நாடுகள் தொடர்ந்து உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த வகையில் அண்டை நாடுகள், அதாவது கடந்த முறை கூட அண்டை நாடுகள் சிலவற்றுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. 14 நாடுகளை சார்ந்த அதிபர்கள், அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய பிரதமர்கள் என பலரும் பங்கேற்றிருந்தார்கள். எனவே இந்த முறையும் குறைந்தது 10க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து தலைவர்கள் அந்த பதவியேற்பு விழாவின் போது சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இது தவிர பல அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள், திரை பிரபலங்கள் என பலருக்கும் அழைப்பு விடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தமிழ்நாட்டில் கடந்த முறை நடிகர் ரஜினிகாந்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் இந்த முறையும் நடிகர் ரஜினிகாந்துக்கு அழைப்பு விடுக்கப்படும் என சொல்லப்படுகின்றது. எனவே இது போன்ற பணிகள் ஒருபுறம் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் ஆட்சி அமைப்பதற்கான பூர்வாங்க பணிகளையும் தொடர்ந்து இந்த குழு செய்து கொண்டிருக்கின்றது. அதாவது பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள் பல குழுக்களாக பிரிந்து கூட்டணி கட்சியினரை பேச்சுவார்த்தை நடத்துவது, யார் யாருக்கு என்ன அமைச்சரவை என பட்டியலிடுவது, இது போன்ற பணிகளை ஒரு குழுவினர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல ஆட்சி அமைப்பதற்கான அந்த நடைமுறைகள் என்னென்ன, அவற்றை பின்பற்றி அதனுடைய செயல்முறைகளை செயல்படுத்துவது உள்ளிட்ட அந்த பணிகள் ஒருபுறம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போல நாளை மறுதினம் பதவியேற்பு விழா பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதற்கான அலங்காரங்கள், தோரணங்கள் போன்றவற்றை தயார் செய்வது, அந்த பணியும் ஒருபுறம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த பணிகள் அனைத்தும் தனித்தனியாக மூத்த நிர்வாகிகள் குழுக்கள் அமைக்கப்பட்டு அவர்கள் தொடர்ந்து அவற்றை செய்து வருகின்றார்கள். இந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி மிக முக்கியமான ஒரு தருணத்திற்கு தற்போது வந்திருக்கின்றார். குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு திரௌபதி முர்மு அவர்களை சந்தித்து தன்னிடம் பெரும்பான்மைக்கு போதுமான எம்பிக்கள் இருக்கிறார்கள், எனவே தங்களுடைய அந்த கட்சியின் மூலமாக கூட்டணி ஆட்சியை செயல்படுத்த எங்களுக்கு அனுமதி வேண்டும் என்று ஆட்சி அமைப்பதற்கான உரிமையை கோருவதற்காக பிரதமர் நரேந்திர மோடி வந்திருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.